السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. புகழ் அனைத்தும் நம்மை பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருளும் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்தில் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்தன்று இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் இருக்கிறோம். இங்கே இருக்கிற அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தி சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்களால் வாழக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இந்த ஒரு மாத காலத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது ஏதோ இந்த ஆண்டில் மட்டும் நாம் வைக்கக்கூடிய ஒரு வழிபாடு நிகழ்வு கிடையாது. நமக்கு விவரறிந்த காலத்திலிருந்து தற்பொழுது வாழக்கூடிய இன்றைய காலம் வரை எவ்வளவு பல நோன்களை கடந்த காலங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைவாக சொன்னால் அந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன? நமது பல்வேறு விஷயங்களை நோன்பினுடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் எதற்காக நோன்பு சொல்லுகிறான்? அந்த நோன்பு மூலமாக அல்லாஹ் நம்புவர்களை எதிர்பார்ப்பார் என்ன என்று நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் வசனத்தில் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார். குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தாருக்கு எப்படி இறைவனாகிய நான் நோன்பு அவர்களுக்கு கடமையாக ஆக்கியிருந்தேனோ அதே போல் தங்களிடம் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோனை எதுவும் நினைக்காதீங்க. முஹம்மதுடைய உம்மத்தாகிய உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இதற்கு முன்னாடி சமுதாயத்திற்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கல. நம்ம கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அந்த வசனத்துடைய இறுதியாக அந்த நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எதற்காக நோன்பு சொல்லி கட்டாயமாக்கிறேன்? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறைவனை அஞ்சறிய நபர்களாக இருக்கணும். இறைவனிடத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக மாறணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக ஆக்கிறேன் என்று நோன்புடைய நோக்கமாக அல்லாஹ் இதை குறிப்பிடுகிறார். அப்ப நம்ம இவ்வளவு காலம் அந்த நோன்பு அது இறைவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது என்பதை சோதிப்பதாக இருக்கும் பொழுது இன்றைய இறைவன் அதை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? ரமலான் இறைவனுக்காக அல்லாஹ் கடமையாக்குறார். அந்த இறைவனை நாம் எப்படி புரிந்து வச்சிருக்கிறோம்? பல்வேறு நன்மையான காரிய ரமலான் செய்றோம் இல்லையா? தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்றோம். இப்படி இபாதத் நிறைய ஈடுபடுறோம்ல. இதை மட்டும் நம்ம இறைவனை நடத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மற்ற மாதங்கள்ல நம்ம சில தவறுகள் மனிதர்கள் இடையில இருந்து இருக்கிறப்ப இந்த ரமலானுடைய மாத தவறுகளை விளைகிறோமா இல்லையா? ஆண்களாக இருந்தாலும் மற்ற மாதத்துல நம்ம இருக்கக்கூடிய தவறுகளிலிருந்து
நாம் விலகி வருவதை அதை இறையச்சமாக நினைக்கிறோம். இப்படி ஒரு தீமையிலிருந்து விலகி வருவதையும் பல இபாதத்தான காரியங்களையும் இதையும் நாம் இறையச்சனுடைய ஒரு அளவாக பார்க்கிறோமே. இதுவும் இறையச்சனுடைய ஒரு வெளிப்பாடுதான். பல நன்மையை செய்து தீமையிலிருந்து விலகி வருவது அது இறையச்சனுடைய வெளிப்பாடுதான். இன்னும் நீங்கள் இஸ்லாத்துல எடுத்து பாருங்க, இது நிறைய விஷயங்கள் இறையச்சனுடைய வெளிப்பாடாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு குர்ஆன் 6 எடுங்க. அல்-கராவுக்கு அடுத்து வரக்கூடிய சூரா பக்ராவை எடுங்க. அந்த சூரா பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் இறையச்சவாதிகளை குறிப்பிடுகிறான். இறையச்சவாதிகள் யார்? அவர்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறது. அலிஃப் லாம் மீம் என்ற சூராவை ஆரம்பிக்க இறைவன் அதற்கு அடுத்து சொல்லுகிறான், ஸாலிகல் கிதாப், இது இறைவனுடைய வேதமாக இருக்குது. லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இந்த அல்லாஹ்வுடைய வேதம் யார் தக்வாதாரியாக இருக்கிறார்களோ, யார் இறையத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வேதம் அது வழிகாட்டுவதாக இருக்கும். குர்ஆனுடைய அறிவுரைகள் எல்லாம் யார் வழிகாட்டும்? ஒருத்தர் முஸ்லிமை உலகத்தில் இருக்கிறாங்க, முஸ்லிமை இருந்தாலேயே அவனுக்கு குர்ஆன் வழிகாட்டி விடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவனுக்கு இந்த குர்ஆன் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் முஸ்லிமாக இருப்பதோடு எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு தக்வாதாரியாக இருக்கணும். யார் இறையத்தை பேணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டுவதாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான். அந்த இறையச்சவாதிகள் என்றால் யார்? அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறது. அல்லதீன யுமினூன பில் கைப், அந்த இறையச்சவாதிகள் மறைவான விஷயத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம கரெக்ட்டா தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் மறைவான செய்திகளாக குறிப்பிடுகிறதோ, மலக்குமார்களை குறிப்பிடுகிறது. ஜின்கள் என்ற ஒரு சாராரை இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அந்த மலக்குமார்களை உலக கண்ணால பார்க்க இயலாது. ஜின்களுக்கு உலக கண்ணால பார்க்க இயலாது. இப்படி கண்ணால பார்க்க முடியாத மறைவான பண்புகளை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பொழுது அதை நாம் நம்புகிறோமே, அது இறையச்சனுடைய வெளிப்பாடுதான். அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இறையச்சவாதிகள் யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது இறையச்சனுடைய ஒரு வெளிப்பாடுதான். அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாம் அவர்கள் வழங்கிய அந்த பொருளாதாரத்திலிருந்து யுன்ஃபிகூன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்துல நல்லா நம்ம பொருளாதாரத்தை வழங்குறாங்கல்ல, நாம கஷ்டப்பட்டு நாம உழைப்போம். உழைச்ச எல்லாரும் கையில காசு எடுத்து சொல்ல முடியாது. நம்மளுடைய கையில அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அது அல்லாஹ் வேற சொல்லி காட்டுறான். நான் நல்லவர்கள் பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குவேன். சில நபர்கள் பொருளாதார குறை வழங்குவேன். ஒருவர் பொருளாதார அதிகமாக வழங்கப்படுவதும் குறை வழங்கப்படுவதும் இறைவனாகிய என்னுடைய இது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி குறிப்பிடுகிற இறைவன் இறையச்சவாதிகளை சொல்லுகிறது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அந்த இறையச்சவாதிகள் நாம் அவர்களுக்கு கொடுத்த இறைவனுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இறையச்சன் அல்லாஹ் எந்த தன்மையை சேர்க்கிறான்? பொருளாதார செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை சேர்க்கிறான். ஆனா நம்ம என்ன காலத்தில் யோசிக்கிறோமா? இறைவனை நம்ம எதை யோசிக்கிறோம்? வணக்க வழிபாடு செய்வதையும் ஒரு தீமையான காரியத்தில் விலகுவதையும் அதை விட இறைவனை யோசிக்கிறோமே. அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் உதவுவதை அதை நம்ம என்ன மாட்டோம்? அதனால இறையச்சனுடைய ஒரு வெளிப்பாடாக தெரிய மாட்டேங்குது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். குர்ஆன் இறையச்சவாதிகள் வழிகாட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் பொருளாதாரத்தையும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் புரிய வைக்கிறான். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரா பக்ராவில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் காட்டுகிறான், லைஸ பிர்ர அன் வல்லூ வஜூஹக்கும்
கிபல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நீங்க கிழக்கு நோக்கி இருக்கிறது, மேற்கு உங்களுடைய முகங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்காது. இன்னைக்கு நம்ம உலகம் இல்லையா? இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நமக்கு காபா மேற்கு சைடுல இருக்கிறதுனால மேற்கு நோக்கி கொடுக்கிறோம். சில ஆட்கள் காபா கிழக்கு இருக்குது, அவங்க கிழக்கு நோக்கி வழிபாடுகளை செய்வார்கள். அப்ப அல்லாஹ் நம்ம குறிப்பிடுறான், நீங்க கிழக்கு நோக்கி நோக்குறது, மேற்கு நோக்கி முகங்களை நோக்கி செய்கிறது, இதுவெல்லாம் உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்று விடாது. நீங்க முழுமையான நன்மையை பெறணும்னு சொன்னா வலாக்கின் நிர்மலம் ஆமனல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு முழுமையான நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறையை பாருங்க. யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளில் நம்பிக்கை கொண்டு வல் மலாயிகத்தி வல் தாதி வல் நபியின் மலக்குமார்களை, இறைவனுடைய வேதத்தை, நபிமார்களை யார் நம்பிக்கை கொண்டு அதற்கு அல்லாஹ் சொல்கிறான் வஆத்தல் மால அலாஹிஹி, இறைவன் வழங்கிய பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரத்தை இறைவனுடைய நேசத்திற்காக யார் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பிறர்கள் யார் அல்லாஹ் அடுத்த பட்டியலை சொல்லுகிறான். ரவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபினி வசாகின வஃபிராத், ஏழைகள் வருவார்கள், யார் வர முடியும்வாங்க, சொந்த பந்தங்கள் உள்ளவர்கள் வருவாங்க, தேவையுள்ளவர்கள் வருவாங்க, அவர்களை கண்டறிந்து இறைவனுடையதற்காக யாருடைய பொருளாதாரங்களை கொண்டாடுகிறார்களோ, அடுத்த தொழுகைகளை நடத்துகிறார்களோ, அடுத்தவர்களை ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால், ஒரு ஒப்பந்தம் செய்தால் யார் சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகிறார்களோ, இவ்வளவு நன்மையை அல்லாஹ் சொல்லிட்டு உலாயிகல்லதீன சதக பெற முடியும் என்கிற ஒரு தகவலை சொல்லுகிறான். அந்த வசனத்துடைய கடைசியில உலாயிகல்லதீன சதகு, இவர்கள் நன்மையாளராக இருக்கிறார்கள், உலாயிகுல் முத்தகூன், இன்னும் இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இறைவனை அஞ்சக்கூடிய நபர்களுடைய ஒரு தன்மையாக அல்லாஹ்விடமிருந்து பொருளாதாரத்தை சொந்த பந்தத்திற்கு தேவையுள்ளவர்களுக்கு, நம்மளுடைய யாசகத்து வந்து நிற்கக்கூடியவர்களுக்கு, அடிமைகளை செய்வதற்கு இன்றைய அடிமைகள் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அந்த அடிமைகளை செய்வதற்கு பொருளாதாரம் கொடுக்கிறது யார் போன்ற நல்ல பணிகளிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ இவர்கள் நன்மையாளர்களாக இருக்கிறார்கள். இறைவனுடைய நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இறையச்சத்திற்கு தருதத்தை அல்லாஹ் சம்பந்தப்பட்டு சொல்கிறானே. அதே மாதிரி ஆவணங்களை எடுத்து பாருங்க, அதுல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸாரி இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்து ஸமாவாத் வல் அர்து உஇத்தத் லில் மனிதர்களை என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து ஓடுங்கள். அதே போல வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைந்து ஓடுங்கள். அந்த சொர்க்கம் என்பது யார் தக்குவாதாரியாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாகிறார்களோ அவர்களுக்காக அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய அடுத்த வசனத்துல நீங்க பூமியில இருந்து மன்னிப்பு நோக்கி ஓடுங்க, வானவில் உள்ளடக்கிற சொர்க்கத்தை நோக்கி ஓடுங்க, அந்த சொர்க்கத்தாதாரிக்கு பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த தக்குவாதாரி யார்? முதல் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراء. அந்த தக்குவாதாரி யார் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்கள் வந்தாலும் அதிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில நேரங்கள் கஷ்டமான நேரத்துல இருப்பாங்க, அவங்க சில நெறியில மாட்டிப்பாங்க. ஆனா அடுத்தவர்களை கவனிக்கிற பொழுது அவங்க இவங்களை விட அதிகமான கஷ்டத்துல இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியான நேரத்துல அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்கிற தன்மை இருந்ததோ அதே போல ஒரு சிரமமான நெருக்கடியான நேரத்திலேயும் பிறர் உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாகத்தான் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்துவதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கொடுக்கிறானே. இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சரியான முறைப்படி அஞ்சு வாழ்கிறோம் என்பதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுப்பதை அல்லாஹ் அருளாளராக புரிவதை இப்படி குர்ஆனில் நிறைய வசனங்களை பார்க்க முடியுது. இன்னும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க.
நமக்கு எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி தான் மாதிரி. இந்த ரமலானை நமக்கு இறையச்சை வளர்ப்பதற்கான ஒரு மாதம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறப்ப அந்த இறையச்சை வளர்ப்பதிலே பொருளாதார பிறகு கொடுத்து உதவுவது இதை அல்லாஹ் அனுபவ சொல்லியிருக்கிறப்ப நமக்கு முதலாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தார்கள், ரசூலுல்லாஹி செயல்பாடுகளை எடுத்து பாருங்க, வணக்க வழிபாடுகள் நிறைய கொடுத்தாங்க, ஹதீஸ்ல நிறைய பார்க்கலாம். கடைசில 10 வந்து சொன்ன தன்னுடைய குடும்பத்தார்களை இரவினர் எழுத்து தொழுகை சொல்லி சொன்னாங்க. இது நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்படி போன்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் இருந்ததை போல் zikr செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் இருந்ததை போல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது போன்ற காரியமாக இருந்ததை போல் இறையச்சம் என்பது ஒருவர் தர்மம் செய்கிற விஷயத்தில் உள்ளடக்கிறது என்று சொல்கிற விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய சரியானவர்களா இல்லையா? சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி இப்னு அப்பாஸ் என்கிற நபி குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், ரசூலுல்லாஹி அவர்கள் பொதுவாகவே அதிக குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப பல கஷ்டங்களை ரசூலுல்லாஹி சந்திச்சாங்க. பொருளாதார கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலும் இறைவன் அல்லாஹ்வின் தூதர் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதார மற்ற நபர்களை அஜ்வதன் நாஸ் அதிகமாக வழங்கக்கூடிய தன்மை இது பொதுவாக எல்லா சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹி அவர்கள் தன்மை இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து குறிப்பிடுகிறார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பார்களே. ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்கு வருவார்கள். எதற்காக வருவாங்க? அதுவரை என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறதோ அதை ரசூலுல்லாஹி அவர்கள் ஓதச் சொல்லி அதை ரசூலுல்லாஹி அவர்கள் சரிபார்த்து இந்த ஒரு பணியை செய்வதற்காக ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்வார்களாம். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருவார்களாம். ரசூலுல்லாஹி அவர்கள் அது குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டக்கூடிய அந்த தன்மையை ரமலானில் வைத்திருப்பார்களாம். இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பொதுவாக எல்லா நாட்களிலேயும் மற்ற நபர்களிலே சிறந்த படைவீரர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ரமலான் மாதத்திலே மற்ற நாளை விட ரொம்ப அதிகமான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி பல செய்திகளை நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோமே. அப்ப ரசூலுல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எதை காட்டுகிறது? ரமலான் மாதம் என்பதால் யாரெல்லாம் தேவையுள்ள நபர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மால் நம்முடைய உதவிகளை செய்யணும், நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கணும் என்கிற ஒரு தன்மையை தன்னுடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவே இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுகிறார்களா இல்லையா? இன்னும் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார்கள்? என தர்மம் என்பது இது இறைவனிடத்தில் அதிகமான நன்மையை பெற்றுத்தரும், அளவரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்து எப்படியெல்லாம் மனிதர்கள் வழிகாட்டுகிறாங்க பாருங்க. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு முறை ரசூலுல்லாஹி அவர்கள் மட்டும் இரவு தனியாக செய்கிறாங்க. ஒரு நிலாவுடைய வெளிச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் தனியாக போகும்போது பின்னாடி யாரோ ஒரு நபர் வருவதாக ரசூலுல்லாஹி அவர்கள் உணர்கிறார்கள். அப்படி உணர்ந்தவுடனே அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மன் ஹுவ, இப்படி பின்னாடி வரக்கூடிய அந்த நபர் யாரு, யார் வருவீங்க என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார். மன் ஹாதா, யார் அவர் கேட்கிறாங்க. கேட்டவுடனே அப்படி பின்பற்றி வரக்கூடிய அந்த நபி அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அபூ தான் வருகிறேன் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் பதில் சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க? யா அபூதர் தஆல், அபூதர் நீங்க வாங்க என்று தன்னோடு ரசூலுல்லாஹி அவர்கள் அபூ ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து ரெண்டு பேரும் இரவு நேரத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு அறிவுரை ஒன்றை சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை? மறுமையினால் மனிதர்களுடைய நிலையை குறித்து ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது இன்னல் முஃசிரீன ஹுமுல் தில்லூன யௌமல் கியாமா, இந்த உலகத்துல அல்லாஹ் யாருக்கு பொருளாதாரம் நிறைய கொடுத்திருக்கிறானோ இவங்களுடைய மறுமையினால் அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருக்குமா? உலகத்துல நிறைய கோடி கோடியா வச்சிருப்பான், லட்சலட்சமா வச்சிருப்பான். இன்னும் அவனுடைய காசை அவன் வாழக்கூடிய காலத்திலே அழிக்க முடியாத அளவு நிறைய பல குடும்பத்துக்கு பல தலைமுறை சொத்து வச்சிருப்பான். இப்படி நிறைய வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்
மறுமை நாள் அவருடைய நிலையை பார்க்கிற பொழுது அவன் நன்மையிலே பொருளாக இருப்பான். இந்த உலகத்துல காசுதான் நிறைய இருந்துச்சே, மறுமை நாள் அல்லாஹ்வுடைய நன்மை அதிகமா இருந்தா அதிகமா இருந்தாதான் சொர்க்கம் போக முடியும். அப்படி சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அளவு நிறைய நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி நன்மையில் ரொம்ப குறைவாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய சொல்லுகிறார்கள், இந்த நிலை எல்லா செல்வர்களுக்கும் கிடையாது, எல்லா காசுல நல்லவர்களுக்கும் கிடையாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இல்லா மன் அஅதாஹு கைரா, அல்லாஹ் தஆலா யார் இந்த உலகத்துல பொருளாதாரத்தை வழங்கி அப்படி வழங்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதாரத்தை ஃபனஃபஹ ஃபீஹி யமீனஹு வஷிமாலஹு வபைன யதைஹி வவராஹு, அதை தன்னுடைய வலதுபுறம் தன்னுடைய இடதுபுறம் தனக்கு முன்னாடி தனக்கு பின்னாடி இப்படி தேவைப்படக்கூடிய நபர்களுக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை யாரெல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுகிறார்களோ இந்த நபர்களை தவிர்த்து, இப்படி தான தர்மத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்களே, அப்படி சேர்த்து வைத்திருக்கிற நபர்கள் எல்லாம் மறுமை நன்மைகள் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்களே. அப்ப இதுவெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்ன? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரி பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரேனும் ஒருவர் மன் தஸத்தக பிஅஜல் தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபா, தூய்மையான சம்பாத்தியத்திலே இருந்து ஒரு பேரும்பலத்தை தர்மம் செய்தார். எப்படி எல்லாம் சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குறாங்க பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது ஹலாலா இருக்க கூடாது, மார்க்கம் காட்டக்கூடிய வரம்பு மீறியதா இருக்க கூடாது, மார்க்கம் காட்டிய வரம்பு உட்பட்ட சம்பாதித்து அதில் கிடைக்கக்கூடிய வருவாய் குறைவாக இருந்தாலும் அதை நாம பயன்படுத்துற மாதிரியே மன் தஸத்தக பிஅஜல் கஸ்பின் தய்யிபா, அந்த தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரும்பலத்தை தர்மம் செஞ்சாலும் இன்னல்லாஹ யதகப்பலு யமீனிஹி, அல்லாஹ் தஆலா அதனுடைய வழக்கத்தால் பெற்றுக் கொள்கிறான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பேரும்பலத்தை அல்லாஹ்வே தன்னுடைய கையால் பெற்றுக்கொண்டு அதனுடைய நன்மையை படிப்படியாக வளர்ப்பான். கடைசியில் அந்த ஒரு பேரும்பலத்தினுடைய நன்மை ஹத்தா தகுன மிஸ்ல ஜபல், அது ஒரு பெரிய மலையளவு வரக்கூடிய அளவு அல்லாஹ் தஆலா நன்மையை மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்களே. அப்ப இது போன்ற நபிமொழிகளை எல்லாம் நாம் நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். இப்படி தர்மத்தை பற்றி வலியுறுத்தக்கூடிய ஏராளமான செய்திகள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. இன்னொரு செய்தியில கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅலா குல்லி முஸ்லிமின் ஸதகா, ஒவ்வொரு முஸ்லிம்களும் தர்மம் செய்வது அது இறைவன் சுமத்தி இருக்கிற ஒரு செயலா இருக்குது. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, நீங்க எல்லா முஸ்லிம்களையும் தர்மம் என்று சொல்றீங்க, தர்மம் என்றதுக்கு எங்களுக்கு கையில காசு இருந்தா தான் கொடுக்க முடியும், எங்களுக்கு ஆளுகள் கையில காசே இல்லையே, எங்களுக்கு ஒரு காசு இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி தர்மத்தை செய்கிறது? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இப்போ உங்களிடத்தில் கொடுக்க காசு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உடல்ல தூக்கு கொடுத்திருக்கிறானே, வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறானே, இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த உடலை பயன்படுத்தி ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் வேலையை செய்யுங்க. அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் இருக்குது, அந்த வருவாயை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க கையில காசு இல்லாம அடுத்தவங்க போய் கை நீட்டிக்கிற ஒரு நல்ல உங்களுக்கு தேவையில்லை, சுயமரியாதை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய கையில பொருளாதாரம் இல்லாமல் இருந்தால் நீங்க அப்படியே இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழையுங்க. அது ஒரு சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய வருவாயை பெற்றுக்கொண்டு நீங்களும் அதை பயன்படுத்திக் கொண்டு வயசத்தவு அது கிடைக்கிற கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க, ஆகும் தர்மம் நாம இருக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மீண்டும் சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சரி எங்களுக்கு உடல் வலிமை இருந்துச்சுனா நாங்க வேலை பார்த்து வரக்கூடிய பொருளாதாரம் நாங்கள் பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுவோம். நாங்க உடல் அளவில் பலகீனமாக இருந்தால் அப்ப நாங்க என்ன பண்றது? அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடல் அளவில் பலகீனமாக இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய மார்க்க நன்மையான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஏவுங்க. அடுத்தவங்க தீமை செய்றாங்களா, அந்த தீமையை நீங்கள் தடுங்க. இப்படி நன்மையை தீமையை தடுப்பது அதை கூட இறைவன் ஒரு தர்மமாக ஆக்குகிறான். கையில காசே இல்லாவிட்டாலும் உழைக்கிற அளவுக்கு அல்லாஹ் உடலில் ஆளையே வழங்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அப்படியே ஒதுங்கி போய்விடக்கூடாது. அல்லது எந்த அளவுக்கு மார்க்க சொல்லக்கூடிய நன்மையான காரியத்தை பண்ணிட்டு போய்விடுறேன் என்று இருந்து விடக்கூடாது.
தனக்கு தெரிந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லி நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுகிறார்களே. அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாம் இந்த அளவு தான தர்மத்தை நமக்கு வழிவகுக்கிறது. அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரம் அது நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கலே. நம்முடைய குடும்பத்தார்களை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்காக அல்லாஹ் வழங்கலே. எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது உலகில் நமக்கு பயன்படுகிறதோ, நம்முடைய குடும்பத்துக்கு பயன்படுகிறதோ, அதே போல தேவைப்படக்கூடிய நபர்களுக்காகவும் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அது நமக்கு இறையச்சத்தை வளர்க்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தான தர்மத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நன்மைகளாக மாறணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி எனது முதல்வருடைய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய ஜமாத் சார்பாக ஏராளமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதில் நம்முடைய மாநில நிர்வாகம் சார்பாக நாம் செய்யக்கூடிய செயல்களை அது அதிகமாக விளக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஒரு முதியோர் நலன்கள், சிறுவர் நலன்கள், இஸ்லாமியர்களுடைய ஹிஃபுல் மதரசா, ஒரு இஸ்லாத்தை உலமாற ஏற்றுவிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன், நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க சொன்னால் அதற்கு அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தனி அலை இல்லங்களை ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக நடத்தக்கூடிய இது போன்ற பல்வேறு சேவை நிறுவனங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முதியோர்கள், சிறுவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய பாதையில் ரமலான் மாதத்தில் நிறைய பேர் வழங்குகிறார்கள். ஜகாத்துடைய அந்த தொகையிலிருந்து வகையாக அதிகமாக கொடுக்கிறாங்க. அதே மாதிரி நன்கொடையாக போன்ற வகை அதிகமாக கொடுக்கிறாங்க. ஆனால் அந்த இரண்டு இல்லங்களை தாண்டி இதர நிறுவனங்களை எடுத்து பாருங்கள், இஸ்லாமியர்களுடைய எடுத்து பாருங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளாலே தொடர்ச்சியாக நாம் இஸ்லாமியர்களுடைய நடத்தி வருகிறோம். நாலு வருட கல்வியை நம்ம அவர்களுக்கு கொடுத்து ஆண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களை எந்த ஒரு தொகையையும் நாம் மாதாந்திர கட்டணமாக நீங்க செமஸ்டர் ஃபீஸ் கொடுங்க, அல்லது உணவு கட்டணம் கொடுங்க, அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுங்க என்று ஒவ்வொரு வருடம் அல்லது ஒவ்வொரு மாதம் சொல்லி எதையும் நம்ம வாங்காம முழுக்க நம்மை போன்ற சகோதரருடைய பங்களிப்புல இன்றைக்கு நாம் அந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி வருகிறோம். அதே போல ஹிஃபுல் மதரசா இன்றைக்கு குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கணும். ரமலான் மாதம் வருகிற பொழுது அதிகம் எங்க வெளி மாநிலங்களில் நிறைய பேர் குழுக்கள் வந்து இருக்காங்க. இந்த பணியை நாம கையில எடுக்கணும். நாம நம்முடைய சகோதரர்களை, நம்ம குடும்பத்தில் உள்ள சிறார்களை அதிகமான மனப்பாடம் செய்யக்கூடிய நபர்களாக உருவாக்கணும் என்கிற இந்த ஒரு முயற்சியை நம்ம கையில எடுத்து அந்த ஹிஃபுல் மதரசாவையும் நாம் திருச்சியில தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அப்படி செயல்படுகிறது ஹிஃபுல் மதரசாவிலையும் அவர்களுக்கு உணவு கட்டணமாக மாசம் கொடுங்க, அல்லது எஜுகேஷன் ஃபீஸாக இவ்வளவு கொடுங்க, ஹாஸ்டல் வசதிக்காக அந்த ஃபீஸாக இவ்வளவு கொடுங்க என்ற எந்த ஒரு தொகையையும் நாம் அவர்களிடம் வாங்காம முழுக்க நம்மை போன்ற சகோதரர்களுடைய அந்த பொருளாதார ஒத்துழைப்பை வைத்தான் இவ்வளவு விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். இன்னும் சேவை நிறுவனங்கள் எல்லாமே நம்முடைய மாநில நிர்வாக சார்பாக எத்தனையோ பல்வேறு விஷயங்களை நாம் மக்களிடம் தொடர்ச்சியாக கொண்டு வருகிறோம். உதாரணம் சொல்றதா இருந்தா இன்றைக்கு வட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். ஊபியாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இன்றைக்கு என்ன நிலை? வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் இடங்களில் செய்யறாங்க, பள்ளிவாசலை தாழ்வாயிரம் மூடுறான். எதுக்கு மூடுறான்? இன்றைக்கு கோழி பண்டிகை, அந்த பண்டிகையில இந்துக்கள் எல்லாம் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க. அதுல வந்து சில வண்ணங்களை எல்லாம் விசேஷம் கொண்டாடுறாங்க. நம்ம அந்த பண்டிகைகளுக்கு உள்ள போக விரும்பல, அது கொண்டாடலாம் கொண்டாடக்கூடாது, நம்ம அடுத்தவருடைய விஷயங்களுக்கு நாம் உள்ள போக மாட்டோம். இஸ்லாம் மார்க்கம் நம்ம அனுமதிக்கல. இஸ்லாம் மார்க்கம் எதை அனுமதிக்குதோ அதை முஸ்லிம்கள் செய்வாங்க. இஸ்லாம் மார்க்கம் எதை அனுமதிக்கலையோ மற்றவர்கள் அவருடைய நம்பிக்கையின் செய்து கொண்டால் அது தாராளமாக செஞ்சுக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்றாங்கன்னா பள்ளிவாசல் தாழ்வாயில் ஈடுபட வேண்டிய தேவை என்ன? இன்றைக்கு பள்ளிவாசலை இழுமுடி கேட்டா ஏதாவது பிரச்சனை வரும். இன்னும் உள்ள போனா
காவல்துறையிலிருந்து அறிவு பண்றாங்க, இந்த வெள்ளிக்கிழமை தொழுகை வெளியே வர்றதை தவிர்க்கிறங்க. இப்படி அறிவு பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இப்படி நாட்டில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? இன்றைக்கு இந்துக்கள் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமை கொடுத்தது, இஸ்லாமிய மார்க்கங்களுக்கு உரிமை கொடுத்ததை விட இந்திய நாடுகளுக்கு உரிமை கொடுத்தது. ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள், அவர் அந்த மதத்தை சுதந்திரமாக பின்பற்றலாம். அவருடைய மத விஷயங்களை அவர் செய்து கொள்ளும்போது அடுத்தவர்கள் தடப்படக்கூடாது, இதை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய சட்டமும் எங்களுக்கு அதை உரிமையை கொடுத்திருக்க ஒவ்வொரு எல்லா நபர்களும் தெரியும். முஸ்லிம்கள் என்று சொன்னால் மற்ற நாடுகளில் பள்ளிவாசல் வருவாங்களோ இல்லையோ, ரமலான் மாதம் எல்லா நாளும் வருவாங்க. இதர நாடுகளில் மற்ற நாடுகளில் பள்ளிவாசல் வருவாங்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் மற்ற நேரங்களில் தொழுகாதவர்களும் பள்ளிவாசல் தொழுவாங்க. இது உலகமே அறிந்த ஒரு விஷயம். அப்ப எதுல முஸ்லிம்கள் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாரோ, காவல்துறையினர் சொல்றாங்க நீங்க பள்ளிவாசல் போறதுக்காக வெளியே வராதீங்க, தேவையான தொழுகையை நீங்க வீட்டிலே கொடுங்க. இப்படி காவல்துறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு பெரிய பேசுபொருளான இஷ்யூவாக மாறுகிறது. இஷ்யூவாக மாறின உடனே அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது? இன்றைக்கு மற்ற வெளிநாடுகளிலேயே சொல்கிறார்கள், இந்தியாவில் தொடர்ச்சியாக மதவெறு பிரச்சாரங்கள் அது தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மத்தியில் மத ரீதியில பிரிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்தியா இருக்கிறது. இன்னும் மதவெறு பிரச்சாரத்தை பேசக்கூடிய முதல் ஆளாக ஊபியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி இருக்கிறார் என்று அடுத்தவர்களே இந்த நாட்டை பற்றி ஐகளுடைய பண்டமாவளை கண்டமாவளை ஏற்றக்கூடிய இந்த அளவுக்கு பேச்சுகள் போயிருது. முதல்வராக இருக்கிறவரே, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவரே இப்படி காவல்துறை சொன்னது சரி கிடையாது. முஸ்லிம்கள் நீங்க தாராளமாக பள்ளிவாசல் வாங்க, உங்களுடைய மத விவகாரங்களை எந்த ஒரு சிரமமும் இருக்காது, நாங்கள் அதனுடைய முழு பாதுகாப்பு கொடுக்கிறோம், உங்களை காக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக காவல்துறை பேசக்கூடிய அந்த பேச்சே ஒரு முதல்வர் ஆவது பேசுகிறார் சொன்னால், அப்ப இந்த அளவு வட மாநிலங்கள் பல நிலை போய்கிட்டு இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய இதனால தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அப்ப சில இடங்களை கொண்டு வருவார்கள், ஏதாவது இஷ்யூவாகும், ஏதாவது விஷயங்களை சென்சிட்டிவாக மாற்றுவோம். திருப்பரங்குன்ற விஷயம் நடந்தாங்களா இல்லையா? அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல தேவையில்லாம அழகாக பலங்களை அவங்களுடைய வழிபாடுகளை தங்களுடைய நம்பிக்கையை நடிச்சு செஞ்சுட்டு இருக்கிறப்ப அதற்கு வட மாநிலங்கள் உண்மை நுழைவதை போல இங்க அவ்வப்போது உண்மை நுழைத்தாலும் இங்க இருக்கிற மக்கள் ஒரு தெளிவோடு இருக்கிறாங்கல்ல. இந்த தெளிவு உள்ள நபர்கள் எப்படி கிடைக்கிறது? நம்முடைய தமிழகத்தில் நபர்களை இது போன்ற மதவெறு பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் அதில் எல்லா மக்களும் யாரை மதவெறு பிரச்சாரம் செய்கிறார்கள், இவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்தவர்கள் கிடையாது, இது மனிதர்களுடைய நலனுக்கு உகந்தவர்கள் கிடையாது என்று அது போன்ற சாரார்களை அப்புறப்படுத்தக்கூடிய அளவு வருவது சொன்னால் இதனுடைய ஜமாத்துடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. பல இடங்களில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதனுடைய தொல்பொடி உறவுகள் பல்வேறு விஷயங்கள் முன்வைப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதம் சொல்றாங்களே, இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதம் சொல்றாங்களே, முஸ்லிம்கள் என்றாலே கொடூரமானவர்களாக சித்தரிக்கிறார்களே என்று பல்வேறு விஷயங்கள் கேள்வியாக கேட்க வைத்து நீங்க எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, நாங்கள் இஸ்லாமியருடைய நிலையை உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறோம். இஸ்லாம் தீவிரவாத ஆதரிக்கிற மார்க்கம் இல்லை, பயங்கரவாத ஆதரிக்கிற மார்க்கம் இல்ல, மனித சமூகத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய சட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல. இஸ்லாம் மனிதனை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அனைத்து நபர்களை அரவணை செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்கிற அது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக இஸ்லாமிய இனிய மார்க்கம் நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிகழ்ச்சிகள் வெறுமனே ஒரு ரூமோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அங்கே பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் அது முறையாக வீடியோ செய்யப்பட்டு அந்த வீடியோவை நம்ம தணிக்கை செய்து அது அப்படியே சமூக வலைதளங்களில் பரப்புறமே, ஒவ்வொரு கேள்விகளாக தனித்தனியாக எடுத்து பரப்புறமே. இதற்காக நம்முடைய ஜமாத் அதிகமான மெனக்கெட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு ஸ்டாஃப்களை வச்சு இப்படி மார்க்க விஷயங்களை கொண்டு போவோம். இது போன்ற மார்க்க விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக கொண்டு போனால்தான் தமிழகத்திலே எங்கேயும் மதவெறு பிரச்சாரம் அது தலையிட ஆரம்பித்தால் அப்படி தலையிடக்கூடியதை அடியோடு கிள்ளியே எறியக்கூடிய ஒரு வேலையையும் இது போன்ற ஜமாத் செய்கிறோமே. இப்படி பிரச்சார பணிகளை எடுத்து பாருங்கள், நம்முடைய சமுதாய பணிகளை எடுத்து பாருங்கள், ஏராளமான
தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். இதற்கான பொருளாதார உதவிகள் மிக அதிகம் தேவைப்படுகிறது. உங்களுடைய பொருளாதார உதவிகள் மூலமாகத்தான் இது போன்ற பல நல்ல பணிகளை நம்முடைய ஜமாத் சார்பாக தொடர்ச்சியாக வருகிறோம். எனவே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதை உங்களுடைய மனதிலே பதிய வைத்து இறைவனுடைய நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவினுடைய வசூல் முழு இது போன்ற நல்ல பணிகளுக்காக நம்முடைய நிர்வாகம் சார்பாக பயன்படுத்தப்பட இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வழங்க கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.